போய் முஃமின்கள் இந்த உலகத்துல நீங்கள் ஒருவருக்கொருவர் வாதிச்சுக் கொள்வீங்களே, அதை விட கடுமையாக அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்டவர்கள் வாதம் செய்வார்களாம். எப்படி உரிமை எடுக்கலாம் அல்லாஹ்ட்டேன்னு பாருங்க. நரகவாதி என்று தீர்மானிக்கப்பட்டவனால் எப்படி உரிமை இல்லாம போகுதுன்னு பாருங்க. ஈமான் உள்ளவர்களுக்கு எப்படி என்று சொன்னா அவர்களுடைய வாதம் அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்கும்னா, நீங்க உலகத்தில் ஒருத்தருக்கு வாதிச்சுக்கொள்ள அதை விட கடுமையாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வார்கள், எப்படி வாதிப்பார்கள் என்றால் சொர்க்கவாதிகள் தீர்மானிக்கப்பட்டவர்கள் இஹ்வானுனா, எங்களோட தொழுதவர்கள், நோன்பு வைத்தவர்கள், ஜகாத்து கொடுத்தவர்கள், ஜிஹாத்தில் ஈடுபட்டவர்களை நீ என்ன செஞ்சிட்டாய், நரகத்தை போட்டிக்கிட்டு அவங்க செஞ்ச பாவங்களின் காரணமாக அவர்களை எல்லாம் வெளியெடுத்துரு, அவர்களை வெளியெடுத்துடு என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், வாதம் செய்வார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அனுமதியை கொடுப்பான். அப்போ இவர்கள் போய் அவங்களை எப்படி அடையாளம் காணுவாங்கடா அந்த நரகவாதிகளை, அவர்களுடைய அந்த ஈமானுக்கு ஏற்ப அந்த நரகம் அவர்களை தீண்டாமல் இருந்திருக்கும். அதாவது சுஜூதுடைய அடையாளங்களை தீண்டாமல் இருந்திருக்கும், வுதுவுடைய அடையாளங்களை தீண்டாமல் இருந்திருக்கும். அதாவது சுஜூத் செய்யக்கூடிய இடங்கள், அதே போல வுதுவுடைய அடையாளங்கள், இவைகள்